Taste the Daily. திருப்பூரில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தை அடுத்து தனியார் பள்ளி முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கழிவறைக்கு சென்றபோது தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில இளைஞர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் வலுக்கட்டாயமாக பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வக்கில்லாத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு எளியவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாள்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டையில் அரசு புறம்போக்கு நிலத்தை திமுக நிர்வாகி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. களவை பேரூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை திமுக நிர்வாகி சேர்து ரவி என்பவர் அராஜகமாக ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தில் கட்டிடம் கட்டி கட்சி அலுவலகமாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகம் செய்வது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்காதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழலுக்கு எதிரான தொழிற்சங்க பேரவை சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நேரடியாக பொது போக்குவரத்து வசதிகளை வழங்கும் பணியில் உள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இச்சலுகைகள் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக போக்குவரத்து துறை செயலாளருக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான முருகன் என்பவரின் கொலையில் தொடர்புடையவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வழக்கறிஞர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழக அலுவலர்களின் ஊதியத்தை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று வரும் ஊதியத்தை குறைத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என பல்கலைக்கழக அலுவலர்களாக பணியாற்றி வருபவர்கள் தெரிவித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். 40 ஆண்டுகள் பெறுகின்ற சம்பளத்தை திடீர்னு ஒரு குறைப்புன்னு வரும்பொழுது எப்படி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பது இந்த நிர்வாகத்துக்கு தெரியல. எங்களுக்கு சார்பாக நம்ம உயர்கல்வித்துறை செயலாளர்கள்லாம் எங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க. பட் நிதித்துறையில் தான் இதை இமிடியேட்டாக இதை பண்ணியாகணும் அப்படின்று கொண்டு போகிறாங்க. கடந்த 40 ஆண்டுகளமாக வாங்குகிற சம்பளம் ஆன் பார் வித் செக்ரட்டரியேட் ஸ்கேல் முறையாக வாங்கி கொண்டு இருக்கிறோம். எப்படின்னா அரசுடைய ஒப்புதலை பெற்று தான் இந்த சம்பளத்தை நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கின்றோம்.